எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கலாம். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வர வர வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதுங்க. ஃபர்ஸ்டாவது பரவாயில்ல, வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நான் அடிக்ட் ஆயிருந்தேன்னா, ஆமா இதுல நம்ம கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயம் நமக்கு தெரிஞ்சு. ஆனா கொஞ்ச நாளா நம்ம டிஜிட்டல் அடிக்ஷன்ல இருக்கிறோன்றதே நமக்கு தெரியாமலே நம்ம அடிக்டாவே இருக்குமே. ஆமா, நான் டிஜிட்டல் அடிக்ஷன்ல இருக்கேன்றது எனக்கே தெரியுது. நான் அதுல இருந்து எப்படி வெளியே வருது? அந்த மாதிரி கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வழக்கம் போல இருக்காது. ஒரு ஊர்ல வந்து ஒரு கொக்கு இருக்கு. அந்த கொக்குக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு தீவுக்கு போணும் அப்படின்ற மாரி ஆசை இருக்கு. ஆனாலும் அதுக்குள்ள பயம் ஜாஸ்தி. ஏன்னா 150 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கடலுக்கு நடுவுல பறக்கணும். எதுவுமே இடையில இருக்காது. ஏதாவது ஆயிடுச்சுனா என்ன பண்றது அப்படின்ற பதட்டத்திலேயே அது மோஸ்ட்லி அத ட்ரை பண்றதே இல்ல. ஆனா அந்த ஊர்ல வந்து ஒரு முனிவர் வந்திருக்கிறதா அந்த கொக்குக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காதுக்கு போகுது. அவர்கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குமா? அப்ப அவரை தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். அந்த பயபைக்கு கிட்ட போயிட்டு இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்கிறேன், பதில வாங்குறேன், ஃப்ளை பண்றேன், அங்க போய் பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி இந்த கொக்கு முடிவு பண்ணிட்டு அந்த முனிவரை பார்க்க போகுது. முனிவரே, உங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயத்து மேல ஆசை இருக்கு. நான் அதை அடையணும்னு நிறைய வாட்டி நினைக்கிறேன். ஆனா முயற்சி பண்றதுக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி ஒரு தீவு இருக்கு. ஆனால் அதை கடலை தாண்டி போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் பயமா இருக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கொக்கு அந்த முனிவர்கிட்ட கேட்குது. அந்த முனிவர் உடனே இந்த கொக்கோட ஸ்டாமினா, அது வந்த வேகம், அது பேசுகிற வேகம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு அவர் ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னால் தாராளமாக அந்த தீவுக்கு போக முடியும். ஆனால் ஒரு சின்னோண்டு கண்டிஷன். நான் சொல்கிற மாதிரி நீ வந்து பறந்து போ. ஏதோ ஒரு இடத்துல உனக்கு கை வலிக்கிற மாதிரி உன்னோட ரெக்கையில் ஏதாவது ஒரு பெயின் தெரிஞ்சுன்னா உடனே திரும்பி வந்துரு அப்படின்ற மாதிரி அந்த பறவைக்கு இந்த முனிவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. பறவைக்கு ஒரே யோசனை, நமக்கு கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் வேகமாக பறந்து பேலன்ஸ் இருக்கிற இடத்தையும் நீந்து போயிடணும்னு தானே சொல்லணும். என்ன இவர் திரும்பி வந்துருன்னு சொல்றாரு? ஒருவேளை பிராடு முனிவராக இருப்பாரோ? அப்படிலாம் இருக்காது, அவர் மூஞ்ச பார்த்தா அப்படியா இருக்குது, அவர் சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும், முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பறவை வந்து ரிட்டர்ன் வருது. முனிவரே, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணேன். அந்த கடல் மேலே தான் நான் பறந்தேன். பறந்துட்டுருக்கப்ப திடீர்னு எனக்கு கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அங்கேருந்து திரும்ப வந்துட்டேன். திரும்ப வந்துட்டுருக்கப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் பறந்துருந்தேன்னா என்னால் கையையே அசைச்சிருக்க முடியாது. அதை மீறியும் நான் அசைச்சிருந்தேன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் கடலுக்குள்ளே விழுந்திருப்பேன். நல்ல வேளை நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு வலி வந்தாலும் அந்த இடத்துலயே திரும்ப வந்துருன்னு நீங்கள் சொன்னதால எனக்கு வலி வரும்போதே நான் திரும்ப வந்துட்டேன். நல்ல வேளை நான் இன்னைக்கு உயிரோடவும் இருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது அந்த தீவை போய் பார்த்துடணும். அந்த தீவை பற்றி கேட்க கேட்க எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ள காட்சியாக வந்துட்டு இருக்கு. ஆனால் நேரில் போய் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை இப்போ வெறியா மாறிடுச்சு. ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் எப்படியாவது அதை போய் பார்த்துடணும், தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த முனிவர்கிட்ட கேட்குது. இந்த முறை அந்த முனிவர் சொல்றாரு, போன முறை நீ தனியாக தானே போன, சரி இந்த முறை உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களையும் கூட்டிட்டு போ. நான் ஆல்ரெடி சொன்ன அதே கண்டிஷன் தான். எந்த ஒரு இடத்துல உன்னோட ரெக்கையில வலியை நீ உணர்றியோ, உன் கை எப்போ வலிக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்றியோ அப்பவே 2 பேரும் அந்த இடத்துல இருந்து திரும்பி அந்த இடத்துக்கு நீங்க வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பறவைக்கா மறுபடியும் ஒரு யோசனை. ஏன்னா போன வாட்டி தனியாக போகணும், பெயின் வந்துச்சுன்னா ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம கூட நம்ம தோஸ்து இருக்க போகிறான்ல, அவன் நம்ம எப்படியும் செக்யூர் பண்ணி கூட்டு வந்துட மாட்டானா? ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு? போன வாட்டி இவர் சொன்னது பின்னாடி ஒரு அர்த்தம் இருந்துச்சு. அப்போ இந்த முறை இவர் சொல்கிறது பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த முனிவர் பவர் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டு, சரி ஓகே முனிவரே, நான் இந்த முறையும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுது. அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 நாளில் ரிட்டர்ன் வந்துருச்சு. என்ன இந்த மாதிரி போனியா அப்படின்ற மாதிரி முனிவர் கேட்குறாரு. நான் முயற்சி பண்ணேன், கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் நானும் என்னோட ஃப்ரெண்டும் பயணிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் 2 பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெக்கையை இதுக்கு மேலே நம்ம ஓவராக யூஸ் பண்ணனா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுமோன்னு எங்களுக்கு தோணுச்சு. போகாமல் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரி ஓகே, அதனால் என்ன, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க. ஆட போங்க முனிவரே, நீங்கள் வேற. இப்போவே எனக்குள்ளே இருந்த வெறி, நாங்கள் அந்த தீவை பற்றி நிறைய சொன்னதில் என் கூட வந்த ஃப்ரெண்டுக்கும் இப்போ வெறி ஜாஸ்தி ஆயிடுச்சு.
அவங்களுக்கும் இப்போ அந்த தீவை பார்க்கணுன்ற ரொம்ப ஆசை வந்துருச்சு. நானே சும்மா இருந்தாலும் இப்போ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க என்னை நச்சரிக்கிறாங்க, மறுபடி போகணும், அந்த தீவை எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஆசை ஆர்வம் அப்படியே வெறி மாதிரி அது என்னது கனல் விட்டு எரியுது அப்படின்ற மாதிரி அந்த பறவை சொல்லுது. சரி, ஓகே, இந்த முறை நீங்கள் 2 பேரும் பயணம் பண்ணும்போது அந்த கட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க அந்த பறவை கிட்ட. கட்டையா? இந்த கட்டையே இந்தா தண்டி இருக்கு, இதுவே எங்களுக்கு சும மாதிரி இருக்குமே, இது எப்படி நாங்கள் தூக்கிட்டு சுமந்துட்டு கடலில் போக முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பறவை கேட்குது. அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, டூ வாட் ஐ சே மேன், உனக்கு நான் எது சொன்னாலும் நான் கரெக்டாக தான் சொல்லுவேன், என்னை நம்பி அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த கொக்கு யோசிக்குது, ஆல்ரெடி திஸ் மேன் சேயிங் த கரெக்ட் திங், நான் ஏற்கனவே 2 வாட்டி அனுபவப்பட்டுட்டேன், அப்போ இந்த முறை இவர் சொல்கிறதுலையும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், சரி போவோம், என்ன அந்த பறவை வண்டையாக கேட்கும், எடுத்துகிட்டு போட்டோம், நம்ம ஃப்ரெண்டு தானே, அவங்ககிட்ட சொல்லி புரிய வைப்போம் அப்படின்ற மாதிரி இந்த கட்டையை எடுத்துகிட்டு அந்த பறவைக்கிட்டையும் போது அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் பறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சு அந்த கொக்கு மறுபடி முனிவரை பார்க்கறதுக்கு வருது. ஆனால் இந்த முறை மூஞ்சி ஃபுல்லாக பல்லு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வருது. முனிவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சாரு, என்னம்மா போய் தீவெல்லாம் பார்த்துட்ட போல இருக்கு அப்படின்னு. ஆமாம் முனிவரே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் போனேன், நானும் போனேன், என்னோட ஃப்ரெண்டும் வந்தாங்க. எப்பா தீவா அது அது ஒரு தனி உலகம் முனிவரே, எல்லாமே அங்கே இருக்குது, என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்கே இருக்குது, ரப்ப அந்த மாதிரி அந்த தீவே பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த கொக்கு அங்கே பார்த்த எல்லா விஷயத்தையும் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கு. முனிவரும் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி எல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு கட்டை ஒன்று கொடுத்தனே, அந்த கட்டை இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிறப்ப இதுவே ஒரு சுமை, இதை எப்படி சுமந்துட்டு நான் கடலில் பறக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டியே, அது சுமையாவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி முனிவர் கேட்கிறாரு. ஆரம்பத்தில் அதே கேள்வி தான் எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறப்ப என் ஃப்ரெண்டும் பச்சைப்பட்டையாக தான் கேட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்லிட்டீங்களே, நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நான் புரிய வச்சேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே அந்த கட்டையை சுமந்துட்டே கடலுக்கு மேலே பறந்தோம். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வர்றப்ப கொஞ்ச நேரம் நீ சுமந்துக்கன்னு சொல்லிட்டு நான் அதை அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க கொஞ்ச நேரம் சுமந்துட்டதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த மாதிரி மாறி மாறி சுமந்துக்கிட்டே நாங்கள் அந்த கட்டையை வச்சுட்டே பறந்துட்டே இருந்தோம். ஒரு ஸ்டேஜில் எங்களுக்குள்ளேயே ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. நான் இவ்வளோ நேரம் சுமந்தல, நீ கொஞ்ச நேரம் சுமையா, நீ இப்பதான் வாங்கின, அதுக்குள்ள திருப்பி என்கிட்டயே கொடுத்துட்ட, நான் எவ்வளோ நேரம் திரும்ப வச்சுட்டு இருந்தேன், கையெல்லாம் வலிக்குதுப்பா, நீ வச்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி எங்க 2 பேருக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் நாங்க 2 பேருமே அந்த கட்டையை கீழே போட்டோம். அந்த கட்டை போய் தண்ணி மேல விழுந்துச்சு. தண்ணி மேல விழுந்து அது மிதந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நாங்க 2 பேருமே பேசிக்கல. நாங்க 2 பேருமே அந்த கட்டை மேல உட்காந்துக்கிட்டோம். ரொம்ப நேரம் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. ஆமா, கட்டை மேல இவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்கோம். அப்ப இவ்வளோ நேரம் இந்த கட்டை நமக்கு சுமைய கிடையாது. இந்த கட்டையை வச்சுதான் நம்ம இதுக்கப்புறம் கடக்கவே போறோம். இந்த கட்டை தான் நமக்கான டூல் போல இருக்கு அப்படின்ற விஷயம் எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடி பறந்தோம். எப்போ எங்களுக்கு டயர்ட் ஆகுதோ அந்த கட்டையை தண்ணி மேலே போட்டோம். அது மேலே நாங்கள் போய் உக்காஞ்சோம். கொஞ்ச நாள் இளைப்பாறுவோம். அதுக்கப்புறம் மறுபடி பறந்தோம். இதே மாதிரி நாங்கள் பயணிச்சுட்டே இருக்கிறப்ப ஒரு வழியாக நாங்கள் பார்க்க ஆசைப்பட்ட அந்த தீவையும் பார்த்துட்டோம். அந்த தீவில் எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லா விஷயத்தையும் ரசித்தோம். அது எல்லாத்துக்கும் மேலே அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு என் ஃப்ரெண்டை தான் நான் லவ் பண்ணுறேன் போல இருக்கு. ஐயோ, ஃபீலிங் சோ சை, அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த கொக்கு சொல்லவும் முனிவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீ நல்ல பேரை தான் கட்டியிருக்க, ஏன்னா உன்னை நம்பி அம்புட்டு தூரம் வந்திருக்காங்கன்னா அவங்க உன்னை நம்புறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ நீ தாராளமாக உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கொக்குக்கும் ஒரு பிளஸ்ஸிங்கை போட்டு விடுறாரு. டிஜிட்டல் அடிக்ஷன் இதுலேருந்து எப்படி வெளியே வருது, அதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா எஸ், சம்மந்தம் இருக்குது. ஒரு கிராமம் ஒன்று இருக்குங்க. அந்த கிராமத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் படித்தேன். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற ஸ்கூல் பசங்க அந்த அளவுக்கு மார்க்ஸை செக்யூர் பண்ணல. ஏன் செக்யூர் பண்ணல அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் கேட்குறப்ப அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கத்தான் அந்த ஸ்கூலில் சொல்கிறாங்க. இதை அந்த ஊர் தலைவரும் கேட்குறாரு. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் தலைவர் முடிவு எடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறப்ப இவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக டிவிக்கும் மொபைல் ஃபோனுக்கும் அடிக்ட் ஆகிருக்காங்க, நிறைய டிஜிட்டல் கேஜெட்ஸ்க்கு அடிக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றது அந்த ஊர் தலைவருக்கு தெரிய வருது. உடனே அவர் டிசைட் பண்ணுறாரு, சரி ஓகே, நம்ம இனிமேல் ஒரு விஷயம் பண்ணுவோம். நான் எப்பவுமே ஊர் பொது சார்பாக ஒரு 7 மணிக்கு நான் ஒரு பெல் அடிப்பேன். அந்த 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம ஊரில் யாருமே டிஜிட்டலான எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்தக்கூடாது. டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக டிஜிட்டல் டீடாக்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் தலைவர் சொல்லிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊர் மக்களும் கொஞ்ச நாள்லேயே அந்த டிஜிட்டல் டீடாக்ஸ்லேருந்து கொஞ்சமாக
பயன்படுத்தி வெளியே வராங்க. அந்த பசங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1.5 மணி நேரம் எந்த டிஜிட்டல் கேஜெட்டும் இல்லாமல் இருக்கிறதுனால ஏதாவது பண்ணணுமேன்ட்டு வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சாங்க. வெளியே வந்தவங்க சும்மா இருப்பாங்களா? விளையாட ஆரம்பிச்சாங்க. சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க, சில பேர் பாட ஆரம்பிச்சாங்க, சில பேர் ஆட ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க? அவங்களோட மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும், அவங்களோட ஃபோக்கஸ் பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டாங்க. சர்ப்ரைசிங்லி அது எல்லாமும் நடந்துச்சு. ஆனால் அதை தாண்டியும் இன்னொரு விஷயமும் எக்ஸ்ட்ரா ஆடாக நடந்துச்சு. அது என்னன்னா, அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் ரொம்ப பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்கிற விஷயம் ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஏதோ ஒரு மூலையில் அந்த மாதிரிலாம் நடக்கல. நான் சொல்கிற விஷயம் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்தில் நடந்துச்சு. நம்ம பக்கத்திலே இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல 1.5 மணி நேரம் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுறதால அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளோ நல்லது நடக்குது. அங்கே படிக்கிற பசங்களுக்கு அவ்வளோ நல்லது நடக்குதுன்னா, நம்ம வீட்லேயும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் இந்த டிஜிட்டல் டீடாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணனா அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்காதா என்ன? நமக்கே தெரியாமல் நம்ம ரொம்ப அதிகமாக மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். சும்மா இருப்பா நீ வேற, நான் ஒன்றும் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணல, போகிற போக பார்த்தா மொபைல் ஃபோன் தான் என்னை யூஸ் பண்ணிவிடுமோன்னு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் என்னை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிருப்பா. எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் புரியுது. ஒரு 1.5 மணி நேரம் ஃபோனை ஓரமாக வச்சுட்டு வேறு எதனா வேலை இருந்தால் பாருன்னு நீ சொல்கிறதெல்லாம் புரியுது. ஆனால் என் கையை விட்டே அது கீழே போக மாட்டிருக்கே, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, சில விஷயம்லாம் சொல்கிறேன். அந்த ப்ரோட்டோக்கால்லாம் உங்கள் மொபைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் நீங்கள் நினச்ச மாதிரி கொஞ்சமாவது இருக்க முடியும். சரிங்களா? உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸில் அதில் டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய் பாருங்கள். ஒரு நாளில் நீங்கள் எத்தனை மணி நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்ற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அது ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஜிட்டல் அடிக்ஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 3 மணி நேரத்துக்கு கீழே இருக்குன்னா நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கிறீங்க. இன்னமும் அதை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். நீங்கள் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்குது ப்ளே ஸ்டோரில். பர்சனலாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப் பேர் யுவர் ஹவர். ஆமாம், யுவர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்புக்குமே நான் டைம் செட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ நேரம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் ஃபோனுக்கு டைம் லிமிட் செட் பண்ணுங்கள். இந்த ஆப்போட நான் இவ்வளோ நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இந்த ஆப்புக்கு நான் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லிமிட்டை அதுக்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் முக்கால்வாசி பேர் தன்னோட நேரம் எங்கே போகுது அப்படின்னு யோசிக்கிறப்ப இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக போகுது. ஸோ இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே அந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு எடுத்த உடனே ரேண்டமாக ஸ்வைப் பண்ண ஆரம்பிக்காதீங்க. அதுக்கு பதிலாக இன்ஸ்டாகிராம் போறீங்களா, மேலே இன்ஸ்டாகிராம் வேர்டு எழுதிருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா 2 ஓப்பன் ஆகும். அதில் ஃபாலோவிங்னு வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபீடு எப்படி மாறும்னா, நீங்கள் எது இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கண்ட பேஜும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. எனக்கு எது பிடிச்சிருக்கோ, எதை நான் ஃபாலோ பண்ணுறனோ அந்த பேஜ் மட்டும் வரும். யாரெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துட்டு நான் பாட்டில் வெளியே வந்துடலாம். இதை நீங்கள் இந்த செட்டிங்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக உள்ளே போனீங்கன்னா எல்லாமும் உங்களுக்கு காட்டும். என்னெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் சேர்த்தும் காட்டும். உங்களோட நேரம் அதிகமாக விரயமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கே தெரியாமல் உங்களை நீங்களே மாற்ற பழகுங்க. நல்லா மாறிட்டே வரேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா இந்த ஃபோனுக்கு ரீப்ளேஸாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க. அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்களே நினச்சாலும் அந்த நல்ல விஷயத்தை உங்களால் விட முடியாது. அந்த நல்ல விஷயம் உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்று ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், அப்படி இல்லை புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை நிறைய பிளாக்ஸ் வாசிக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ரீப்ளேஸாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு கெட்ட பழக்கத்தை கிவ் அப் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்களே நினச்சாலும் அதை உடனே விட முடியாது. அதுக்கு பதிலாக வேற ஒரு ஹேபிட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரீப்ளேஸ் பண்ணுற ஹேபிட் உங்களுக்கு பிடிச்சி போயிட்டா அது காலம் பூரா உங்கள் கூடவே வரும். அது உங்கள் வாழ்க்கையும் மேம்படுத்தும். ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல பதிவோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலே யூ பீப்புள் ஆர் பிளஸ்ட். ஏன்னா இந்த குறிப்பிட்ட டைம் கூட சில பேரால் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரு விஷயத்தை கவனிக்கவே முடியாது. ஆனால் அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்கன்னா யூ பீப்புள் ஆர் இன் தட் 1%. நீங்கள் ஆல்ரெடி இம்ப்ரூவ் ஆகிற நிலமையில தான் இருக்கீங்க. இதை கரெக்டாக பக்குவமாக பார்த்து அடிச்சிங்கன்னா நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை உங்களால் அட்டைன் பண்ண முடியும். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இங்கே கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் நான் வாசிப்பேன். எனக்கு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால
மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்னோட ரெகுலர் யூசர்ஸ் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குற விஷயம் என்னமோ அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் தான். நீங்கள் கேட்கலாம், ரெகுலர் யூசர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணலையே 93% பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து வர சர்வே ரிப்போர்ட் என்னை காரி காரி துப்புது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிருக்க, அந்த கமெண்ட்டையும் போட்டு விட்டுருங்க. இதிலே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.